வணக்கம் அன்புள்ளங்களே, வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்றைய மருத்துவ தகவல்களில் நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்னென்னா, ஆயுளை அதிகரிப்போம். ஆயுளை அதிகரிப்போம் வாங்க பார்க்கலாம். அதாவது ஒரு மனுஷன் வாழ்நாளில் அவன் நினைக்கிறது என்னென்னா, நம்ம கைகால் சுகத்தோடு இருக்கணும், நல்லா ஆயுளோடு இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். ஒரு மனிதனுக்கு தேவையானது உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இடம், இதெல்லாம் ரொம்ப முக்கியம். இதோட நம்மளுடைய ஆயுள் நல்லா இருந்து நம்மளுடைய குடும்பத்தை மென்மேலும் நல்லபடியாக கொண்டாடணும், பேரப்பிள்ளைகளோடு நம்ம வாழணும் அப்படிங்கிற எண்ணம் எல்லாருக்கும் இருக்கும். அப்போ நீண்ட ஆயுளோடு இருக்கணும்னா நம்மளுக்கு நான் ஏற்கனவே சொன்ன 3 விஷயத்தில் உண்ண உணவு, உடுத்த உடை, உறங்க இடத்துல அந்த உண்ண உணவை அதை நம்ம எப்படி வழிநடத்திக்கிட்டால் நம்ம ஆயுள் எப்படி கொண்டாட முடியும். அப்போ அந்த உணவில் நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய உணவில் தவிர்க்கக்கூடிய பொருட்கள், லிமிட்டடாக எடுக்கக்கூடிய உணவுகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அரிசி. முதலாவது அரிசி எடுத்துக்கிறோம். தினமும் அதிகமாக சாப்பிட வேண்டாம். ஒரு நாளைக்கு 3 வேளை அரிசி சாப்பிடுவாங்க, குறைச்சிக்கணும். ஒயிட் ரைஸ் இஸ் ஒயிட் பாய்சன் சொல்லுவாங்க. இப்போ அரிசி பட்டை அரிசிகள்லாம் நிறையா வருது, அதாவது பாலிஷ் பண்ண அரிசிகள் நிறையா வருது. அந்த மாதிரி அரிசிகள் நம்ம எடுக்கக்கூடாது. கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த ரைஸ் அதாவது கொஞ்சம் நல்ல கனமாக இருக்கும், அந்த மாதிரி அரிசிகள் நம்ம எடுக்கலாம். அடுத்து குதிரைவாளி, அது மாதிரி உங்களுடைய ஆர்கானிக் அதில் போயிடணும். சாம, குதிரைவாளி அந்த மாதிரி போயிட்டோம்னா அது உங்களுக்கு மாப்பிள்ளை சம்பா அந்த மாதிரி அரிசிகள் நம்ம எடுத்துக்கிறதும், கருப்பு கவுனி அரிசி இது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி ஒயிட் ரைஸ் எடுக்கிறதா இருந்தால், வெள்ளை அரிசி எடுக்கிறதா இருந்தால் ஒரு நேரம் மட்டும் எடுத்துக்கொள்வது நல்லது. சீனி, ஒயிட் ரைஸ் இஸ் ஒயிட் பாய்சன் மாதிரி ஒயிட் சுகர் அதுவும் ஒயிட் பாய்சன் சொல்லுவாங்க. அப்போ என்ன பண்ணோம்னா சீனியை குறைச்சிக்கிறணும், தவிர்க்க முடியாது, குறைச்சிக்கிறணும். முடியாத பட்சத்துக்கு நம்ம நல்லா வசதி படைச்ச ஆளுங்க நாட்டு சக்கரை எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரை சீனிக்கு பதிலாக நாட்டு சர்க்கரை இருக்கிறது நல்லது. கோதுமை நம்ம அளவோடு தான் எடுத்துக்கணும். கோதுமை ரொட்டியை குறைச்சி சாப்பிட்றது நல்லது. அதற்கு பதிலாக நம்ம எப்படி அரிசிக்கு பதிலாக நான் குதிரைவாளி அந்த மாதிரி அரிசி சொன்னோம், கருப்பு கவுனி அரிசி சொன்ன மாதிரி, இதுக்கு கோதுமைக்கு பதிலாக நம்ம சோளம், கம்பு, ராகி போன்றவற்றை அதை நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ அடுத்து இரவு உணவு, அந்த இரவு உணவு 8 மணிக்குள்ளே நம்ம சாப்பிட்டு முடிக்கணும். அது நிறைய பேருக்கு அது முடியாது, ஆனால் அதை இது பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு ஜீரணத்தன்மை அதிகமாகும். சாப்பிட்ட உடனே போய் படுத்துடக்கூடாது, தெரியுதா உங்களுக்கு? ஒரு 2 ஹவர்ஸ் ஆகுது, மினிமம் 1 ஹவர் ஆகுது. நம்ம வெயிட் பண்ணி கொஞ்சம் நேரம் அப்படி கொஞ்சம் வாக்கிங் மாதிரி உலாவிட்டு அந்த ஜீரணத்தன்மை ஆனதுக்கப்புறம் நம்ம தூங்கினோம்னா நம்மளுக்கு உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியம் கொடுக்கும். மனக்குழப்பம் இருக்கக்கூடாது. மெயினாக உணவு உண்ணும்போது மனக்குழப்பம் இருக்கக்கூடாது, தேவையற்ற சிந்தனைகள் இருக்கக்கூடாது, தேவையற்ற பேச்சுக்கள் இருக்கக்கூடாது. தெரிஞ்சுக்கிட்டிங்களா? இதெல்லாம் உணவு உண்ணும்போது முக்கியம். ஏன்னா நம்மளை வாழ்வதற்கு ஆதாரமாக இருப்பது உணவு தான். அந்த உணவை நம்ம மதிக்க கற்றுக்கணும். உணவை தரக்கூடிய விவசாயிகள் மீது அன்பை செலுத்தணும். இதெல்லாம் இருந்தாலே அடுத்து உணவை வழங்கக்கூடிய, உணவுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய, விவசாய பொருளுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய சூரியனை நாம் காலையில் எழுந்து தினந்தோறும் நம்ம வணங்கினா அதுவே நம்மளுக்கு உடம்பு ஆரோக்கியத்துக்கும் நம்ம உண்ற உணவுக்கு ஒரு மரியாதை தரக்கூடியதாகவும் இருக்கும். அதனால் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஃபாலோ பண்ணால் என்று நம்ம உணவோடு சேர்ந்து நம்ம உடல் ஆரோக்கியம் இருக்கும். இப்படிப்பட்ட உணவு பழக்கத்தையெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்கள் உடல் என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்குங்கிறது நீங்களே தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நம்ம ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட் இருந்தாலே நம்ம உடம்பு ஆரோக்கியம் தான். நம்ம ஹைட் எவ்வளோ இருக்குமோ அதுக்கேற்ற வெயிட் இருக்கணும், இப்படி இருக்கணும். அடுத்து முக்கியமானது ஒன்று தான், உணவு பரிமாறும் போதும் அன்போடு பரிமாற வேண்டும். உணவு சாப்பிடும்போதும் மன மகிழ்ச்சியோடு சாப்பிட வேண்டும். இப்படி இருந்தீங்கனாலே உடம்பு என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான மருத்துவ தகவல்கள் வேணும்னா நம்மளுடைய யூடியூப் சேனலான கரு சித்தா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க. மேலும் அடியவனிடம் நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக ஜாதகம் பார்க்க வேண்டும் என்று விரும்பினாலும் அல்லது சித்தமர் தொடர்பாக ஆலோசனை பெற வேண்டும் விரும்பினாலும் சலுகை கட்டணத்தில் பெற்றுக்கொள்ளலாம். அடியவனுடைய வாட்ஸ்அப், மொபைல், 5P நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான், சொல்கிறேன், நோட் பண்ணிங்க. 97 91 29 54 33 9791 295433.
என்ற எண்ணின் மூலமாக அடியவனை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.